ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பிரதர் கேட்டிருந்தீங்க நம்ம மண்ணுக்கு வந்து சாயில் பூஸ்டர் போடணுமா, என்ன போட்டால் நல்லா வளரும்ன்ட்டு, நல்லா ஹைட்டாக வளரும்ன்ட்டு. அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணுன்ட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து யூடியூப் சேனலில் வந்து ஆவி கூடலாம் இறந்தவங்க கூடலாம் எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க. நிறைய வீடியோஸ்க்கெல்லாம் கமெண்ட் போடுறீங்க. நானும் அது மாதிரி எங்கள் அப்பா இறந்த பிறகு நானும் இறந்த ஆத்மா கூட எப்படி பேசலாம், எங்கள் அப்பா கூட எப்படி பேசலான்னு சொல்லிட்டு என் மனசு இது தாங்காமல் நான் அதில் ஒரு மெத்தட் ட்ரை பண்ணி 3 வருஷமாக தூக்கம் இல்லாமல் நான் ரொம்ப ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். தயவு செஞ்சு நான் அந்த மாதிரி நீங்கள் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. அதுக்காக நான் ஒரு வீடியோ போட்டேன். நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம வந்து யாரும் அதை அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க. நான் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அடுத்தவங்களுக்கு தெரியணும், அந்த மாதிரி தெரிஞ்சால் யாரும் பயம் வந்து அது மாதிரிலாம் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஏன்னா நிறைய வீடியோஸ் கீழே நான் எங்கள் அப்பா கூட பேசுன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்லாம் போடுறீங்க பாருங்கள். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம தான் இந்த மாதிரி ரொம்ப அவஸ்தைப்படுறோமே, கஷ்டப்படுறோமே, அவங்களும் ஏன் இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி பேசணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் வீடியோ போட்டேன். ஆனால் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் யாரும் பார்க்க மாட்டேறீங்க. நிறைய சேனல்ஸில் வந்து நம்ம இந்த மெத்தட்லாம் ட்ரை பண்ணலாம், இந்த மாதிரி மெத்தட்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறீங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து வரும்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ஒரு வீடியோ நான் போட்டேன். அந்த மாதிரி நான் அதுக்கு ஒரு வீடியோ போட்டேன். ஆனால் அந்த மாதிரி வீடியோஸ்க்கு நீங்கள் யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணல, நீங்கள் பார்க்கல. அதனால நான் வந்து நான் அன்லிஸ்ட்டில் போடலான்ட்டு இருக்கேன். நீங்கள் பார்க்குறவங்க போய் பாருங்கள். பார்த்து அந்த மாதிரி யாரும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் சாயில் பூஸ்டர் வேணுமான்னு கேட்டிங்க பாருங்கள். சாயில் பூஸ்டரே தேவையில்லைங்க, அந்த காய்கறி தூள் மட்டும் போடுங்க. பாருங்கள், இங்கெல்லாம் நான் காய்கறி தூள் தாங்க நான் போட்டு வச்சுருந்தேன். பாருங்கள், காய்கறி தூள் மட்டும் போடுங்க. எப்படி ரூட் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். நம்ம எங்கே சத்து இருக்குதோ அங்கே தாங்க ரூட் நல்லா ஃபார்ம் ஆகும். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் சைட்லலாம் காய்கறி தூள் தான் நான் போட்டிருந்தேன். அதெல்லாம் ரொம்ப ஒரு 15 டேஸில் மக்கிடுச்சு பாருங்கள். இதுலேயும் பாருங்கள், என்னால் தோண்டவே முடியல. அதனால் வந்து மேல் இந்த மாதிரி போட்டுட்டு மண்ணை போட்டு மூடி வச்சுருக்கேன். ஒரு 15 டேஸ்லேயே இது மக்கிடுங்க. நீங்கள் வந்து சாயில் பூஸ்டர் போடணும், நம்ம போடணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சாயில் பூஸ்டர் போடணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம வந்து பிடிஓ ஆஃபீஸ் இருக்குது பாருங்கள். அங்கே போய் பாருங்கள், அசோஸ்பெரியம்லாம், ட்ரைக்கோடர்மா விரிடி, சூடோமோனாஸ்லாம் வந்து மானிய விலைக்கு தராங்க. நீங்கள் அங்கே போய் நீங்கள் வாங்குங்க, கம்மியாகவே கொடுப்பாங்க. நம்ம ஹார்டிகல்ச்சருக்கு பாருங்கள், கவர்மெண்ட்லேயே ஹார்டிகல்ச்சர் ஒரு செப்பரேட்டாக டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே நியரஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே செக் பண்ணி நீங்கள் போய் வாங்குங்க. அங்கே வந்து மண்புழு உரம் வந்து 12 ருபீஸ்க்கே கிடைக்கும். நல்ல மண்புழு உரங்க, ஃப்ரெஷ்ஷாக நமக்கு அப்படியே எடுத்து கொடுப்பாங்க. பஞ்சைக்காவையெல்லாம் 1 லிட்டர் 100 ரூபான்ட்டு கொடுப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி கவர்மெண்ட்டில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஷாப்பில் வாங்கி எந்த உரமாக நான் போட்டது கிடையாது. நான் ஊருக்கு போனால் நான் கவர்மெண்ட்லேருந்து நான் வாங்கிட்டு வந்து அதுதான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் வாங்கிட்டு வந்ததே இப்போ 3 மாதத்துக்கு முன்னாடி நான் வாங்கிட்டு வந்ததே நான் இன்னும் எதுவுமே யூஸ் பண்ணலைங்க. இது வந்து அரிசி மீந்து கழுவுன தண்ணி, இந்த மாவுலாம் புளிச்சு போச்சு பாருங்கள், அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். மொட்டை மாடிக்கு வந்து என் பசங்களுக்குலாம் எக்ஸாம் நடக்கிறதுனால நான் வந்து என் மொட்டை மாடிக்கு அவ்வளோ வரதில்லை. வந்தால் தண்ணி மட்டும் தாங்க ஊற்றிட்டு போவேன். அந்த தண்ணி இப்போ ஊற்றலான்ட்டு இருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி இது ஊற்றுங்க. இது வந்து மணியில் டென்னிஸ் பால் சரிங்க. இது டேஸ்ட் வந்து ஆப்பிள் வந்து மேஷ் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ, அப்புறம் ப்ளம்மு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் ரொம்ப இது மாதிரி டார்க்கான பிறகு சாப்பிட்ட பிறகு சப்போட்டா சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டும் இருக்குங்க. 3 விதமான டேஸ்ட் இதில் வருதுங்க, மிக்சடாக வருதுங்க இது. அதே மாதிரி பிளான்ஸ் வந்து நல்லா ஹைட்டாக வளர்கிறதுக்கு என்ன இதுன்னு கேட்டிங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம வந்து நம்ம ரோஸ் செடி தான் இது பாருங்கள். இது கொடி வகை பக்கத்தில் வச்சுருக்கேன். இந்த கொடி வகை பக்கத்தில் வச்சுருக்கிறதால என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து கொடி வகை நினச்சிட்டு அது கொடியாக நம்ம ஹைட்டாக வளரும். பாருங்கள், இதுவும் ரோஸ் செடி தான். பாருங்கள், இதுவும் ரோஸ் செடி தான். ஆனால் வந்து இதெல்லாம் பாருங்கள், இதுவும் ரோஸ் செடி தான். ஆனால் இது சின்னதாக இருக்குது பாருங்கள். இது எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்கு பாருங்கள். நான் இது வந்து இந்த பாட்டில் தான் நான் வச்சுருக்கேன். ஆனால் எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்கு பாருங்கள். ஏன்னா வந்து அது நான் நினச்சிக்குது நம்ம வந்து கொடி வகைன்னு சொல்லிட்டு அது நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்குங்க. இதே மாதிரி காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த மல்லி செடி வந்து இங்கே இருந்ததுங்க, இந்த பக்கம் இருந்தது ஃபஸ்ட்டு. பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக அது பாருங்கள். மல்லி செடி கூடயே நான் வந்து கோயம்புத்தூர் ரோஸ் வச்சுருக்கேங்க. அது பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்கு பாருங்கள். ஏன்னா அது வந்து நினச்சிக்குது நம்ம வந்து கொடி வகைன்னு நினச்சிட்டு அது நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மல்லியும் பாருங்கள், இந்த மல்லியும் வந்து ஹைட்டாக அது மாதிரி தான் வளர்ந்துருக்கு. இங்கே ஒரு ஸ்டெம்மு கூட இருந்தது, அதுவும் வந்து நல்லா ஹைட்டாக வளர்ந்துச்சு பாருங்கள். இது பாருங்கள், இந்த ஸ்டெம்மு பாருங்கள், மல்லி ஸ்டெம்மு. இது வந்து இந்த பக்கம் இருந்துச்சுங்க, கொடி வகை கூட இருந்துச்சுங்க ஃபஸ்ட்டு. அதனால் இதுவும் வந்து நம்ம கொடி நினச்சிட்டு பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்கு. இது மட்டும் கொடியாக வளர்ந்துருக்கு பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் ஹைட்டாக வளரணும்னு நினச்சிங்கன்னா இந்த கொடி வகை கூட நீங்கள் வச்சுக்கோங்க.